ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அஸ்வின் 90 சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, என்னோடய அத்தை பையனுக்கு மேரேஜ். அந்த மேரேஜ் போகிறதுக்காக என் சிஸ்டருக்கும் எனக்கும் சேம் கலரில் சேம் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லெஹங்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லெஹங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக நெக்லஸ் செட்டும் இயரிங்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் அம்மா பார்த்தீங்கன்னா டெய்லர் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு, இந்த லெஹங்கா எல்லாமே அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. லெஹங்கா பார்த்திங்கன்னா ஸ்டெமி ஸ்டிச்சடாக தான் இருந்துச்சு. பாதி தைக்கணும். அம்மா தான் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு என் சிஸ்டருக்கு வந்து சூப்பராக தைச்சி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குற பூனைக்குட்டி ஐலெக்ஸ். லெஹங்காலாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் என் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக பேங்கிள்ஸ் வேறு எதுனா வாங்குறதுக்காக ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டுருக்கோம் நடந்து. நான் ரெகுலராக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஃபேன்சி ஸ்டோர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே மேட்சிங்காக கிடைக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாயா ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் நானும் என் சிஸ்டரும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். காஸ்டியூம்ஸ்க்கு மேட்சிங்காக இங்கே தான் கிடைக்கும். இந்த ஃபேன்சி ஸ்டோரில் தான் கிடைக்கும். நானும் என் சிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்து பேங்கிள்ஸ் வந்து மேட்சிங்காக வாங்கிடும். சேம் டிசைன் சேம் கலரில். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரீ, அதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸும் மேட்சிங்காக வாங்கிட்டோம். இது வந்து நாட் லேஸ். அம்மா டெய்லரில் அந்த நாட் லேஸ் மட்டும் வாங்கிட்டு என்னோடய லெஹங்காவை வந்து வச்சு தைக்கிறதுக்காக வாங்கிட்டு போனோம். இதான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது. சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப் மட்டும் வாங்கிட்டாங்க. மொத்தம் பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 380 ஆச்சு. என்னோடய பேரண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. நலங்கு வைக்கிறதுக்காக 31 பிளேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நலங்கு வச்சா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு தாம்பூலம் மாதிரி ஒரு பிளேட் வச்சு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டு செயின் 8 கிராம்ஸில் வந்து என் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. என் அத்தை பையனுக்கு போடுறதுக்காக மேரேஜுக்காக வாங்கிட்டு வந்தார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 4 o'clock எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு 5:30க்கு வந்து கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. என்னோடய அப்பா தான் தாய் மாமா. என் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்டர் தான் என்னோடய அப்பா. அதனால் வந்து நிறைய சீர் செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து கோல்டு செயின் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக காலையில் எழுந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிபாளையம் தான் போயிட்டுருக்கோம். செஞ்சிபாளையம்னா கடம்பத்தூர் பக்கத்தில் இருக்குது. திருவள்ளூர் செஞ்சிபாளையம் தான். அங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours ஆகிடுச்சு ஹோமுக்கு ரீச் ஆகிறதுக்கு. 6 o'clock கிளம்பணும். ஒரு 8:30 தான் ரீச் ஆகிருப்போம். இதான் பார்த்தீங்கன்னா என் அத்தை பையன் வீடு. வாழை மரம்லாம் கட்டி நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாண வீடு. வீட்டுக்கு போனதும் என் சிஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு பலூன் வச்சு சின்ன பொண்ணுமா விளையாடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா நெய் பொங்கல், இட்லி, சாம்பார், உளுத்த வடை, சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நலங்கு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். தாய் மாமா 3 பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட தம்பிங்க 2 பேர், என் சித்தப்பாங்க 3 பேரும் போயிட்டு நலங்கு வைக்கிறதுக்காக சேர்ந்து ஃப்ரூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிளேட்டில் ரோஸ், வெத்தலை பாக்கு, சாக்லேட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நலங்கு வச்சவங்களுக்கு வந்து பிளேட்டு ஒரு ஒன்று தரணும். எல்லாத்தையும் நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31 பிளேட்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி பிளேட்டில் வந்து அடக்கி வச்சுருக்காங்க. செவ்வாழை, மாதுளம்பழம், க்ரீன் ஆப்பிள், பேரிச்சப்பழம், பப்பாளி, ஸ்வீட்ஸ், மிக்சர், ஸ்நாக்ஸ், சப்போட்டா, பேரிக்காய், சீப்பு, கண்ணாடி, சோப்பு, பவுடர், 2 types of grapes, பலாப்பழம், தேங்காய், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், பெரிக்காய், ஆரஞ்சு, மாம்பழம், இலந்த பழம், நட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்ட்ராபெரி, கொய்யாப்பழம், கிர்னி பழம், கிவி பழம், சப்போட்டா, மாலை, ஆரஞ்சு, ட்ரெஸ்,
கோல்டு செயின், வெற்றிலைப்பாக்கு, பூ, மாலை இதெல்லாம் வாங்கி 41 தட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. இந்த பழத்தெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 பேரை சேர்ந்து தான் வாங்கணும். 2 சித்தப்பாவும் என்னோட அப்பாவும். இந்த நகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தனியாக போடுறாரு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் வந்து லஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிலங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தப்பா அப்பா எல்லாம் சேர்ந்து 3 தாய் மாமா எத்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நிலங்கு வைக்கிறாங்க. எல்லாரும் நிலங்கு வைக்கிறதுக்கு மாலை போட்டு அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க கிறிஸ்டின் தான், அதனால் அவங்க கிறிஸ்டின் மேரேஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்துல வந்து கிறிஸ்டின் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் நிலங்கு வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கடைசி சித்தப்பா, இது 2வது சித்தப்பா நலங்கு வைக்கிறாங்க. இது என்னோட பாட்டி நலங்கு வைக்கிறாங்க. அத்தை பையனுக்கு நலங்கு வச்சு முடிச்சதும் பாட்டி காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து நலங்கு வைக்கிறேன். இந்துல பார்த்தீங்கன்னா இந்து மேரேஜாக இருந்தால் சந்தனம், குங்குமம், ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நலங்கு வைக்கிற சாங்கியம். கிறிஸ்டின் நாளையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பூ மாலையை போட்டுட்டு இந்த ரோஸ் மட்டும் மாலை போட்டு போகிறாங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். அப்பா வாங்கின கோல்டு செயின் வந்து அத்தை பையன் கிடைக்கணும் அம்மா போட்டுருக்காங்க. எல்லாம் போட்டு எல்லாம் வந்து எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ண முடியும். நலங்கு ஃபங்க்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டரும் நானும் மேரேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஒரு வேலையை 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. கிறிஸ்டின் சாங்கியம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பொண்ணு வந்து வீட்டில் கால் மறிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சாங்கியம். பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு மேரேஜுக்கு தேவையான அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ட்ரெஸ் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு தரப்போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வெட்டிங் ட்ரெஸ் வந்து பொண்ணுக்கு தராங்க. மணப்பொண்ணு வந்து அத்தை மாமா கிட்ட விழுந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறாங்க. ஒரு வெள்ளை கயிறு எடுத்துகிட்டு மஞ்சள் எடுத்து பெரியவங்க வந்து சேர்ந்து 5 பேராக சேர்ந்து அந்த வெள்ளை கயிறில் வந்து மஞ்சள் ஃபுல்லாக பூசுகிறாங்க. தாலி கயிறு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து கயிறு ரெடி பண்ணுறாங்க 5 பேரோட சேர்ந்து. ஆமாண்டி. இதை பார்த்தீங்கன்னா அந்த சாங்கியத்தை சுமங்கலி மட்டும்தான் செய்யணும். மாங்கல்ய கயிறு ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தாலி கோக்குறாங்க. கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏசு சில்வர் போட்ட மாதிரி தான் தாலி போடுவாங்க. அதை தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த கயிறில் மஞ்சள் பூசி ரெடி பண்ணிவிட்டு அந்த தாலி கூத்து வைக்கிற விட்றாங்க. மஞ்சள் நல்லா தடவிட்டு இதெல்லாம் வைக்கிற இடம்லாம் மஞ்சள் நல்லா அவ்வளோதான். தாலி ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தாலிகை ரெடி பண்ணி தேங்காயில் வந்து ரெடி பண்ணி வச்சிடறாங்க பூ போட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம். மேரேஜ் டைமில் ஃபாதர் வந்து தான் இதை வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க. சும்மாடே மேலே வச்சுட்டு மேலே போட்டு தேங்காய் மேலே அப்படியே போட்டு ஜாப் பண்ணும்போது
அதுலேயே வச்சுக்கோம். இது தண்ணி பூ போட்டு எல்லாம் நல்ல பூ ஐயாவுக்கு பழம் எல்லாம் வச்சு தட்டில் தனியாக மொத்தம் அங்கே வச்சு எடுத்து போய் சர்ச்சில் தாலி கட்டு. நெக்ஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரெலாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ரெடி ஆகிட்டோம். மேரேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் தான் மேரேஜ் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் அத்தை பையன் வீடு. நானும் என் சிஸ்டர் ஃபேமிலியாக ரெடி ஆகிட்டு நான் தனியாக போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தான் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க மேரேஜ். நாங்கள் சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக வெல்கம் டைஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் சிஸ்டரும் ஏதாவது மியூசிக்கோட மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பொண்ணு அடுப்புக்காக ஃபாஸ்டர் தான் போனாங்க. ஃபாதர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து தலையில் வச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு பொண்ணுக்கு, மன பொண்ணுக்கு. மணப்பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு பொண்ணு அடுப்பு வந்து கூப்பிட்டு வராங்க. ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். ஏற்ற பையனும் இவங்களும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக லவ் பண்ணாங்க. 4 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி தான் சூப்பராக இந்த மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பார்த்தா ரொம்ப கிராண்டாகவே நடத்துனாங்க. ட்ரோன் அதெல்லாம் எல்லாமே விட்டாங்க. எல்லாம் கலர்ஃபுல்லாக இல்லை, பட் கிறிஸ்டின் மேரேஜ் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களும் நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆண்டு இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவில் தம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து ஒரு ஆண்டு சொல்வது கேளுங்க. சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்த ஒருவர் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிரு. அதை செய்வது அவசியம். கணவன் மனைவி ஒருவருக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் தன் வாழ்நாள் முழுவதும் தோழமை, உதவி, ஆதரவு அளிக்கவும் கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்துவாராக. இந்த இருவரும் இந்த தூய நிலைமை ஒன்றாக்கப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு யாருக்காவது திருச்சபை நியமப்படி தேசத்தின் சட்டப்படி இந்த இருவரும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு கால் சொல்லக்கூடாது. திருமணம் செய்துள்ள மனப்பூர்வமான சம்மதம், மனப்பூர்வமான சம்மதம். மகனை திருமணம் செய்துள்ள உனக்கு மனப்பூர்வமான சம்மதமா? வீட்டு இருக்குது கிட்ட போயிட்டு கிறிஸ்டின் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை மாற்றிக்கிட்டு சம்மந்தமானு கேட்டுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணுறாங்க. இந்து மேரேஜ் வந்து டேரெக்டாக ஐயா வச்சு மேரேஜ் பண்ணோம். கிறிஸ்டின் மேரேஜில் வந்து பெருசாக இருக்குது. நான் வந்து இப்போ தான் கிறிஸ்டின் மேரேஜ் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்து தான். என் அத்தை பையனும் இந்து தான். மாமாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்து
பெற்றவர்கள். இந்த இருவரையும் ஒரு பராமரிப்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆகையால் இவர்களில் இருவரும் உமக்கு முன்பாக திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உங்களுடைய பேறுகளை இவர்கள் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நீ பிரைசி மெலிட்டாவை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறார். பிரைசி மெலிட்டாவை நீ ஏலன் ஆண்ட்ரூஸை உன்னுடைய கணவனாக பற்றிக் கொள்கிறார். பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர் 2 குடும்பம் வாங்க, அப்பா அம்மா வாங்க. உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். பிரைசி மெலிட்டாவை நான் ஏலன் ஆண்ட்ரூஸ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த 2 பேரும் திருச்சபையில எல்லாருக்கும் வாக்கு கொடுத்திருக்காங்க. கடவுளும் கேட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்வோரும் ஒருவருக்கு உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளை இணைக்க இருக்கிற திருமாங்கல்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய கருணையின் பிள்ளைகளோடு கூட இருந்து வருகை மட்டும் நடத்த முடியாது. மாதிரி நல்லா லவ் பண்ணி 4 இயர்ஸ் வந்து லவ் பண்ணாங்க. 4 இயர்ஸ் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணாங்க. லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் தான். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை உனக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹாப்பி மேரிட் லைஃப் அஜித் அண்ட் ஜெனிஃபர்.
சூப்பராக மேரேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் மேரேஜ் ஹாலுக்கு வந்து போகிறோம். சர்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நானும் என் ஃபேமிலியோடு நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க லைட்டிங்கோட. அஜித், ஜெனிஃபர். வெல்கம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அசோக், சரஸ்வதி, மேரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க. டின்னர்லேருந்து லைட் செட்டிங்லேருந்து மியூசிக்கு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. செட்டிங்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என் சிஸ்டர்ஸ் கனிஷ்கா, கிருத்திகா. ஒரு ½ வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து உட்காந்துருந்துட்டு நானும் என் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாம் போய்ட்டு சாப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமாக சாப்பிட போயிட்டோம். என்ன டின்னர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைட்டா, ப்ரெட் அல்வா, கத்திரிக்காய் கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் 65 இதுதான் பார்த்தீங்கன்னா டின்னர் மெனு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சதும் ரிசப்ஷனுக்கு திருப்பி மேலே போயிட்டோம் ஃபேமிலியோட. நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பையன், அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா தான் இளைச்சா. அப்பா கூட போகிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர். அப்பா வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சித்தப்பா, தேர்டு வந்து அத்தை, ஃபோர்த் ஒரு அத்தை, ஃபிஃப்த் ஒரு சித்தப்பா. அது 3வது அத்தை பையன் தான் அஜித் குமார், என்னோட கசின் பிரதர். இவங்களுக்கு தான் மேரேஜ். ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிராண்டாக நடந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, டின்னர், நெக்ஸ்ட்டு பட்டாசு, இந்த லைட்டிங்ஸு, செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்படி 10 lakhs ஆகிருக்கு மேரேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணது. அப்புறம் சூப்பராக மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜும் சூப்பராக முடிச்சுட்டு ரிசப்ஷனும் கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அவுட் பட்டாசுலாம் விட்டுட்டு இருக்காங்க மேரேஜ் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு. எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்பா, அம்மா, நான், சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸ்டேஜில் நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துருவோம். நல்லாவே ஜாலியாக இருந்துச்சு. இது மறக்க முடியாத மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நானும் என் சிஸ்டர், என்னோடய பிரதர், கசின் பிரதர் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த மேரேஜ் எங்கே ஹால் எடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சி பானம்பாக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 ஸ்டாப் தான் கடம்பூருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் இந்த மேரேஜ் ஹால் இருக்குது. அவ்வளோதான், மேரேஜை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அகெயின் அத்தை வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டோம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு என் சித்தி வீட்டுக்கு அங்கேருந்து காரில் ஃபேமிலியோடு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் விலாக். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.